வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் பணம் எடுக்கிறதுக்கு எளிய வழி. உங்கள் பிஎஃப் பணத்தை ஈஸியாக எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பிஎஃப் பணம், அதாவது பார்த்திங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம பணியாற்றக்கூடிய பணியிடங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரியிலேருந்து 12% பார்த்திங்கன்னா பிஎஃப் பணமாக பிடிக்கப்படும். அதே பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்தும் உங்களுக்கு அந்த 12% அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் போடப்படும். அந்த பிஎஃப் பணத்தை வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட 58வது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் நடுவில் எடுப்பாங்க. ஏதாவது குழந்தைகளோட உயர்கல்விக்கு, வீடு வாங்குவதற்கு, திருமணம் ஆகிறதுக்கு, நிலம் வாங்குவதற்கு போன்ற முக்கிய தேவைகளுக்கு பிஎஃப் பணம் எடுப்பாங்க. அப்படி பிஎஃப் பணம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து ரிஜெக்ட் ஆகிடும். எதனால் அப்படிங்கிற காரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஎஃப் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ண முடியும்னா 50% தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்குன்னா 25,000 ரூபாய் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இதுவே நீங்கள் 60%, 70%, அதாவது ஒரு 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் இது அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 நாள் கழிச்சு தான் தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறனாலும் உங்களோட பணத்துலேருந்து 50% நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட பிஎஃப் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.